ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வளரும் பெண் குழந்தைங்களுக்கு சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்படி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தியான சூப்பரான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. பவுலில் 50 கிராம் கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. 100 கிராம் டம்ளரில் நான் அளந்து எடுத்திருக்கேன். அதில் 50 கிராம் கருப்பு உளுந்து வந்து நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே டம்ளரில் 50 கிராம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க. 100 கிராம் டம்ளருக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். 50 கிராம் வந்து கருப்பு உளுந்து, 50 கிராம் வெள்ளை உளுந்து. இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வந்து ஒரு முறை களைஞ்சிக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி களைஞ்சிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் இது போல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி வந்து ஊற வைக்க போகிறோம். 3 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா வந்து ஊறணும். மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறி வந்திருக்கு. இப்போது இதை தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிடுங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ ஜாரில் வந்து சேர்த்துருங்க. உளுந்து எல்லாத்தையுமே ஜாரில் வந்து சேர்த்துட்டு இப்போ இதில் 1/4 டம்ளருக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை அரைச்சிடக்கூடாது. பாருங்கள் இந்த பதத்தில் வந்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சி வந்து மாற்றி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்து கலந்துக்கிறேன். ரொம்ப வந்து கெட்டியாக இருக்குது. ஸோ அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்த்துருந்தேன். இப்போது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ரெண்டும் சேர்த்து கரெக்டான இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நெக்ஸ்ட்டு 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை வந்து டைரெக்டாக வந்து சேர்க்கலாம். மண் தூசி இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்படி டைரெக்டாக சேர்த்துருங்க. இல்லைன்னா தண்ணி ஊற்றி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து பாகு மாதிரி காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது போல் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பனியாரக்கல் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. எல்லா குழியிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா குழிகளில் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு முறை வந்து நல்லா பேட்டரை வந்து நல்லா கலந்துட்டு இப்போ வந்து ஊற்ற ஆரம்பிங்க. முக்கால்வாசி அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றாதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா குழிகளையுமே வந்து மாவு வந்து ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க. கரிஞ்சிராமல் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். 5 நிமிஷம் போல் ஆச்சு. பாருங்கள் 2 பக்கமும் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான உளுந்து பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது போல் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாமே நம்ம சேனல் பேஜில் இருக்குது. போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் ஹெல்தியான ஈஸியாக செய்யக்கூடிய பணியார ரெசிபிஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்தில் 7 நாளும் என்ன ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு குழப்பமாக இருந்தால் அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.